தொடர்ந்து ஈரோடு தொகுதியில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூமில் சிசிடிவி கேமராக்கள் இயங்கவில்லை என புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மேகநாதன் இணைகிறார். மேகநாதன், வணக்கம். கேமராக்கள் இயங்காததற்கான காரணம் என்ன? குறிப்பாக நள்ளிரவில் இதுபோன்ற சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. சுமார் 30 நிமிடங்கள் வரை கேமரா இயங்கவில்லை. உடனடியாக அது சரி செய்யப்பட்டதா? புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ள முழு விவரத்தையும் பதிவு செய்யுங்கள். வணக்கம். கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி அன்று பாராளுமன்ற தேர்தலின் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் ஈரோடு பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் பதிவாகிய வாக்கு அனைத்தும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மூலமாக ஈரோடு அருகே உள்ள சித்தோடு பகுதியில் செயல்பட்டு வரும் IRTT அரசு பொறியியல் கல்லூரியில் வைக்கப்பட்டு மறுதினம் காலை 10 மணிக்கு அனைத்து அறைகளும் பூட்டப்பட்டு சீல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் பார்த்தோம்னால் 10 நாட்களுக்கு பிறகு நேற்று நள்ளிரவு சுமார் 11:30 மணி முதல் 12:30 மணி வரை ஒரு கேமரா மட்டும், அதாவது ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூம் அறையின் கேமராக்கள் இயங்காததை அங்கு பணியில் இருந்த காவலர்கள் மற்றும் தேர்தல் அதிகாரிகள் பார்த்துள்ளனர். இதனை கண்டு இது குறித்து மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டு தொடர்ந்து தொழில்நுட்ப வல்லுநர்கள் வரவழைக்கப்பட்டு இது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகாக அந்த கேமராவிற்கு ஏற்பட்ட கோளாறு என்ன என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது கேமராவிலிருந்து ஸ்டோரேஜ் யூனிட்டிற்கு செல்லும் வயரின் மூலம் ஒரு IP இணைப்பானது துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த கேமரா செயல்படவில்லை என உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து மாற்று கேமரா பொருத்தப்பட்டு 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகாக அதிகாலை 2:30 மணி முதல் மீண்டும் அந்த கேமரா இயங்க தொடங்கியுள்ளது. மற்ற தொகுதிகளை பொறுத்தவரை அனைத்து கேமராக்களும் சீராக செயல்பட்டு வருகிறது. இந்த செயல் பார்த்தோம்னால் வேறு எங்கும் நடைபெறாத நிலையில் ஈரோடு பாராளுமன்ற தொகுதியில் CCTV கேமராக்கள் முறையாக செயல்படாமல் நேற்று நள்ளிரவு நேரத்தில் இந்த ஏற்பட்டுள்ள பரபரப்பு சம்பவமானது வேட்பாளர்கள் மற்றும் வாக்காளர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் முறையான எந்த ஒரு விளக்கமும் தற்போது வரை தெரிவிக்கப்படவில்லை. இது குறித்து ஆய்வு செய்வதற்காக மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலகம் ஈரோடு மாவட்ட ஆட்சியருமான ராஜகோபால் சங்கரா தேர்தல் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள IRTT பொறியியல் கல்லூரிக்கு இன்று காலை 10 மணிக்கு வருகை ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாக முதற்கட்டமாக ஒரு தகவல் மட்டும் வெளியாகியுள்ளது. அப்போதுதான் எத்தனை கேமராக்கள் முறையாக செயல்படவில்லை என்பது குறித்தான முழு விளக்கமும் தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி மேகநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.